சர்வம் வைகுண்டமயம். ஆறு செஞ்சடை சூடிய ஐயனே, அலையிலே துயில் ஆதிவராகவா, நீருமேனி நிரந்தரம் பூசிவா, நீ சிவசிவாமைத்துனராகவா, வீரு சக்தி மணவாளரானவா, வீரலட்சுமி மன்னரரிராகவா, ஏறுமீதினில் ஏறிடும் ஈஸ்வரா, எமையாட்கொள்ளும் நாரணா போற்றியே, எமையாட்கொள்ளும் நாரணா போற்றியே, நாரணா போற்றியே, நாரணா போற்றியே, நாராயணா போற்றியே. எங்கும் நிறைந்திருக்கின்ற ஏக பரம்பொருளின் பொன்னு திருவடி பணிந்து பகவான் யோகிராம் சுரத்குமார் மகராஜுடைய இந்த அவதார நன்னாளை ஆண்டுதோறும் சிறப்பாக சீரோடு அவருடைய அடியானாக இருந்து அவருடைய வழிகாட்டுதலின்படி பகவான் யோகிராஜ் சுரத்குமார்ஜி மகராஜ் சுவாமிகள் தன்னுடைய திருவிளையாட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே அவருக்கு சிலை எழுப்பி அவருக்கு மந்திராலயம் அமைத்து யாரும் எங்கேயும் செய்யாத ஒரு செயல், அந்த அற்புதத்தால் இன்று உலகெங்கிலும் ஒரு ஆன்மீக எழுச்சியை தன்னுடைய முதிர்ந்த வயதிலும் கூட இளமையோடு செய்து கொண்டிருக்கிற சுவாமிஜி, தபஸ்வி சுவாமிஜி அவர்களுக்கு எங்களுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டோம். இந்த இடம் குமரிக்கு வடக்கே மந்திராலயம், அது காணிமடம் மந்திராலயம் என்று சின்ன வயதில் இளமையாக இருக்கும்போது பாடல் புனைந்து பாடினார்கள். எங்க ஐயா சொல்லுவார், கன்னியாகுமரிக்கு வடக்கே பதியேறுவதும் எங்கள் ஐயா, சிவ 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 அரகர அரகரா என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டே இவ்வளவு சாதனைகளை ஒரு ஏழையை போல் இருந்து செய்கின்ற ஒரு திருத்தலம் இந்த காணிமடம் மந்திராலயம். மந்திராலய சுவாமிஜி அவர்கள் செய்கின்ற தர்ம காரியங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, ஆயிரக்கணக்கிலே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வருகின்ற பொழுது, இந்த இசை நிகழ்ச்சி பார்க்கின்ற பொழுது, அடியேனும் ஒரு ஏகலைவன், நான் அர்ஜுனன் அல்ல, வித்தைகளை முறையாக கற்றவனும் அல்ல. சங்கீத ஞானத்தை புனைந்த நீங்கள் காரைக்குடியிலிருந்து வந்து அந்த கான கந்தர்வத்தால் இறைவனையே தன்னுள் வசமாக்கி பாடுகின்ற அந்த நிலையை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே எங்கும் இல்லை இசையால் வசமாக இதயம் எது, இறைவனை இசை வடிவம் எனும்போது என்ற உயிர் இங்கே இருக்கிறது. பகவான் அங்கிருந்து அற்புதமாக இங்கு வந்து உட்கார்ந்து தாளம் போட்டு கேட்டது போல் இருந்தது. நானும் கொஞ்சம் இசைக்குழுவினரோடு கிட்டத்தட்ட 10,000 மேடைகள் பகவான் வைகுண்டர் என்று கன்னியாகுமரி மாவட்டத்திலே துவேஷங்களை அழித்து கலி அழித்து தருமயுகம் பிறக்க வந்த நாராயண பரம்பொருளின் 10வது அவதாரமாக ஐயா வைகுண்டர் அவதாரம் என்பது ஒன்று. அவருடைய அருள்புகளை குழந்தை பருவத்திலிருந்தே பாடி வருபவன் சுவாமி அவர்களால் பகவானிடம் நான் தீட்சை பெற்றவன். திருவண்ணாமலைக்கு என்னை அழைத்து சென்றது பகவான் அவர்கள் பாடுகின்ற பொழுது நான் சும்மா சுதி சேர்த்து கொண்டு இருந்த பாட்டுக்காரன். சுவாமிஜியை சந்திக்கிறோம், அவர்கள் பாடினார்கள், என்னையும் பாடச் சொன்னார்கள். மறக்க முடியுமா ஐயா, மறக்க முடியுமா, மனதில் குடிகொண்ட உன்னை மறக்க முடியுமா அன்னு பகவானை பற்றி அந்த இடத்துல பாடுறேன். அந்த பாடலை கேட்டவுடன் விசிறி ஒரு கையில்
குடுக்கவட்டை சிரட்டை ஒரு கையில், சிங்கம் நடந்தது போல் நடந்து வந்து எங்கள் இருவரும் நாங்கள் இப்படி பாடிக்கொண்டிருக்கும் போது என் முட்டுக்கு மேல் அவர் முட்டை வைத்து உட்கார்ந்து கொண்டு கள்ள கண்ணனை போல் என்னை பார்த்து ஒரு புன்னகை. அந்த புன்னகைக்கின்ற பொழுது இந்த விழிகளிலே கண்ணீர். நான் என்னையும் மறந்து சத்தமிட்டேன். அங்கே சத்தமிடுகிற நேரத்தில் நான் பலவாறு நோய்வாய்ப்பட்டவனாக இருந்தேன். ஆனால் சுவாமிஜி அவர்கள் கருணையினால் அங்கே பாடுகின்ற பொழுது கமான் மேன், இருவரும் போய் நமஸ்காரம் செய்தோம். என் முதுகிலை கையெடுத்து அந்த சப்தம் அரங்கமே உச்சு, எழுந்திரடா. அன்றைக்கு எழுந்தவன் இன்று வரை உயர்ந்து கொண்டேதான் சென்று கொண்டது. அந்த அற்புதம் என்னுடைய ஆன்மீக குருவாகவும் பகவானாகவும் இருந்து வழிநடத்துகின்ற அந்த பகவானுக்கு வழிகாட்டியவர்கள் சுவாமிஜி அவர்கள் எத்தனையோ பேருக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த குமரி மண்ணிலிருந்து குவலயம் வரைக்கும் ஒரு உயர்ந்த நிலையை ஆன்மீகத்தில் எடுத்துச் சொல்லுகிற ஒரு அற்புதமாக சுவாமிஜி இருக்கிறார்கள். அவர்களோடு நானும் ஒரு வழி. என்ன காரணம்? இருவருமே ஒரு நாமத்தை சொல்லுகின்ற பொழுது ஒற்றுமையாகி விடுவோம். அது பகவான் வைகுண்டம். ஒரு முத்து அது யுவர முத்து, இந்த உலகமெங்கும் கனத்த முத்து, சத்தான முத்து அது என்று ஐயா வைகுண்டுடைய கருத்தை உலகத்துக்குள்ளே பல நாடுகளிலே கொண்டு சமர்ப்பித்தவர் பகவான். அந்த வகையில் உங்களோடு பயணிக்க நானும் இருக்கிறேன் என்கின்ற பொழுது நான் தன்யனானேன், நான் பாக்கியமானேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட எல்லோருக்கும் இறைவன் அற்புத அருளை வழங்க, வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் ஆளும் போது நீளுமே எனது செங்கோ நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம்